வணக்கம் நண்பர்களே, நான் உங்க அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுறேன். இன்றைக்கு 3 கிரக சேர்க்கையில சூரியன், சந்திரன், சனி இந்த 3 கிரகமும் ஒன்றிணைந்த ஒரு வீட்டில் அமர்ந்திருந்ததுன்னு சொன்னா என்ன விதமான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாதகருக்கு ஜாதகருடைய தாய் தந்தையோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். சிலருக்கு பாத்தீங்கன்னா தாய் தந்தையை பகைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படும். ஜாதகர் எப்பொழுதுமே எதிலுமே சற்று சுயநலத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய அமைப்புல இருப்பார். ஆனா தாய் தந்தையோடு வேற்றுமைகள் இருந்தாலும் கூட குடும்பத்தினர் மேல அதிகமாக பாசம் வைத்திருப்பார்கள். ஜாதகரை சரியாக புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஜாதகருடைய தாய் தந்தையும் ஜாதகரை சார்ந்து இருக்கக்கூடியவர்களும் வீட்டை விட்டு பிரிந்து இருக்க மாட்டார்கள். ஹோம்சிக் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் ஜாதகருக்கு உண்டு. அனைத்து உறவினர்களிடம் அன்பாக நடந்து கொள்வார்கள். எல்லாரையும் ஒரு கல்யாண வீட்லயோ ஒரு விசேஷ வீட்லயோ பார்க்கும் பொழுது எல்லாருக்கிட்டையும் அன்போடு பேசி எல்லாரையும் ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய குணம் ஜாதகருக்கு இருக்கும். ஏற்றத்தாழ்வு பார்க்க மாட்டார்கள் எப்பொழுதுமே. ஆனா மனசுக்குள்ள அந்த வித்தியாசத்தை மறைச்சு வச்சிருப்பாங்க. ஆனா வெளிப்படையாக அதை காட்ட மாட்டாங்க. எல்லாருக்கிட்டையுமே சகஜமாக பழகக்கூடிய குணம் ஜாதகருக்கு உண்டாகும். தான் சொல்வதே சரி என வாதம் புரிவார்கள் ஜாதகர்கள். எதையுமே வெளிப்படையாக பேச மாட்டார்கள். சொந்த ஊரை விட்டு தூரமாக போய் வாழக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். அடிக்கடி இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகருக்கு ஏற்படும். ஒரு இடத்துல நிலையாக நிற்க முடியாதபடியான சூழ்நிலைகள் உண்டாகும். கண் நோய் ஏற்படுவது, கண்ணாடி அணிவது, எலும்புகள் ரொம்ப வீக்காக இருப்பது, அடிக்கடி எலும்புகள்ல பிரச்சனைகள் ஏற்படுவது, பற்கள்ல பிரச்சனைகள் ஏற்படுவது, இளநரைகள் ஏற்படுவது போன்ற பிரச்சனைகள் இந்த கிரக சேர்க்கை இருப்பவர்களுக்கு உண்டாகும். ஆக இன்னைக்கு சூரியன், சந்திரன், சனி 3 கிரகம் சேர்க்கை இருக்கும் பொழுது பொது பலன்களாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். இந்த 3 கிரகம் எத்தனை டிகிரியில் இணைந்திருக்கிறது, இந்த 3 கிரகங்களும் எந்த வீட்டுக்கு எந்த பாவகத்திற்கு அதிபதியாக வருகின்றார்கள் அப்படிங்கிறத பொறுத்து பலன்களில் மாறுபாடு ஏற்படும் என்று கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.